பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. ஹலோ, என்ன சாப்பிட்ட? ஏண்டி கடுப்பேத்துற? நொய்யு நொய்யு நொய்யுன்னு சீக்கு வந்து கோழி மாதிரி புலம்பிட்டே இருக்க. செத்தமடாம படுத்து தூங்குடி. இன்சா பொறாம பிடிச்சவா. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நானும் சப்பாத்தி தான். அம்மா, நான் வேற மாடுலேஷன்ல பேசுறேன்னா அதுக்கு உங்க தங்கச்சி காரணம். தூங்குற நேரத்துல இவளுங்களும் தூங்க மாட்டாளுங்க, நம்மளையும் தூங்க விட மாட்டாளுங்க. நீங்க எதுக்கு வாய்ஸ் மாத்தி பேசுறீங்க? என் ரூம்ல ஒரு ஃபிகர் படுத்திருக்கு. ஃபிகரா? ம், அப்போ எனக்கு தெரியாம ஏதாவது செட்டப் வச்சிருக்கீங்களா? அவனுக்கு ஒண்ணு மேய்க்கிறதுக்கே முடியல, இதுல இன்னொன்னு. இவ ஒருத்தி இன்சா அடிச்சிருவேன். சத்தமடா மேரடி. இந்த போனுக்கு எப்ப பேட்டரி காலியாகும்னு பாக்குறேன் நான். எப்பன்னா இவ போவா, அடுத்தவன செட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க தானே? ஏய் இருடி. கொரட்ட விடுற மாதிரி உங்களுக்கு சிக்குச்சு. ஏ லூசு, இது செல்லும். செல்ல எதுக்கு உங்க ரூம்ல வந்து படுத்திருக்கு? என்னை யாராவது தூக்கிட்டு போயிருவாங்கன்னு என் துணைக்கு வந்து படுத்திருக்கு. சத்தம் போடாம போனை தூக்கி போட்டு தூங்காண்டி. என்ன? ஏய், பாத்ரூம்லாம் போக வேண்டாம், மொட்டை மாடி வா. இன்னைக்கு அப்பா பேங்குக்கெல்லாம் போயிட்டு டயர்டா வந்தேன்ல, அதான் சீக்கிரமா தூக்கம் வருது. ஸ்னோ, இன்னுமா நீ தூங்கல? அம்மாக்கு பால் வேணும். சரி, இதை எடுத்துட்டு வரேன். அப்பா, மேவப்பா, கதை சொல்லி தர மாட்டியா? கதை? ஸ்னோக்கு என்ன கதை சொல்லலாம்? ஒரு காட்டுல சிங்கம் ஒண்ணு தூங்கிட்டு இருந்துச்சாம். அப்பா, கண்ணு மூடி தூங்கிட்டு இருந்ததா, கண்ணு தோண்டி வச்சு தூங்கிட்டு இருந்ததா? அப்பா, என்ன? சிங்கம் கண்ணு மூடி வச்சு தூங்குச்சா, கண்ணு தோண்டி வச்சு தூங்குச்சா? அப்பா, மியாவ், நம்ம தூங்கணும்னா கண்ண மூடிதானே ஆகணும். அப்பா, காட்டுல இருக்க சிங்கமா கண்ணு மூடி தான் தூங்குமா? அப்பா, சிங்கம் காட்டுல இருந்தாலும் கூட்டுல இருந்தாலும் தூங்கணும்னா கண்ண மூடிதான் தூங்கும். அப்படியா? அப்படிதான். உனக்கு இப்ப கதை வேணுமா வேண்டாமா? அதாவது சிங்கம் நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது சுண்டலி எல்லாம் அது பக்கத்துல விளையாடிட்டு இருந்துச்சாம். அந்த சுண்டலிங்கள்ல ஒண்ணு விளையாடி விளையாடி சிங்கத்துக்கு மேலேயே ஏறி உட்கார்ந்து விளையாட ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப கோவப்பட்ட சிங்கம் அந்த சுண்டலிய புடிச்சு சாப்பிட போச்சுதான். அச்சச்சோ, அதாவது காய்ச்சிட்டா? அப்பா, கடிச்சு சாப்பிடறதுக்கு போகும்போது அந்த சுண்டலி சொல்லுச்சா, நான் பண்ணது தப்புதான், இந்த ஒரு தடவை என்ன விட்டுருங்கண்ணே, இனிமே இந்த தப்ப பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த சுண்டலி சிட்டா பறந்து ஓடிடுச்சான். அடுத்த நாள் இந்த சிங்கராஜா வேடன் ஒருத்த மாட்டியிருந்த வலையில சிக்கிடுச்சான். சிக்கிடுச்சான். அப்போ ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லிட்டு சத்தமா கத்தி இருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா வந்த சுண்டலி, என்னன்னு இங்க மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். ஆமா, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிங்க சுண்டலி கிட்ட கெஞ்சிடுச்சான். சரி ஓகே, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிங்கண்ணே, நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு சுண்டலி போய் அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கு. எல்லா சுண்டலிங்களும் சேர்ந்து அந்த வலையெல்லாம் கடிச்சு அறுத்துட்டான். அடுத்தது என்ன? இந்த சிங்கராஜா அந்த சுண்டலிங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிச்சான். அதான், யாருக்காவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம உடனே செஞ்சோம்னா அடுத்தது நமக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும் போதும் இன்னொருத்தவங்க மூலமா கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால யாருக்காவது ஹெல்ப் தேவைப்படும் போது நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும்னா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எந்திரிஸ்னோ, பாலை குடிச்சிட்டு தூங்க. என்னது? என்ன விளையாடிட்டு இருக்கியா? நீ பால் வேணும்னு கேட்டதுனால தான் காலையில வச்சிருந்த பாலை இப்பவே காய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். வேற வாங்கிக்கலாம். இவ குடிக்கிற அரை கிளாஸுக்கு இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? அம்மா, டம்ளர்ல நான்தான். டம்ளர்ல வேண்டாமா? பாட்டில்ல வேணும். இரு, ஊத்தி எடுத்துட்டு வரேன். அப்படி அம்மா. அப்ப கதை? கதை அவ்வளவுதான் பட்டு. அப்ப பேங்குக்கெல்லாம் போயிட்டு வந்து எவ்வளவு டயர்ட்ல இருக்கேன். நீ பால் குடிச்சதை நம்ம தூங்கிடலாம், சரியா? எலும்பு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி சொன்னா தெரியுது? இப்ப எந்திரிச்சு இந்த பாலை நீ குடிக்கல முவ்வள, அப்புறம் மொத்தம் யாரும் உனக்கு காட்ட வேண்டியதா இருக்கு, பாத்துக்கோ. அப்ப எதுக்கு எடுத்துட்டு வர சொன்ன? சும்மா எடுத்துட்டு வா சொன்னியா? இருக்க 4 பல்லையும் தட்டி கையில கொடுத்துரு. எந்திரடி. விடு மது, அவதான் சாப்பிட்டுட்டாலாம். அதுக்குன்னு நானும் இவகிட்ட வந்து பால் வேணுமான்னு கேட்டேன். நான் இப்ப எந்திரிக்கல, அடிச்சிரும், பாத்துக்கோ. நான் எங்கடி அடிச்சேன்? சரி விடு, வச்சிட்டு வா. அவ எப்படியும் குடிக்க மாட்டா, அழுறதா மிச்சம்.
ஓஹோ, அப்ப உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு நான் சும்மா தான் இருக்கேன். சும்மா பாலை காய்ச்சி எடுத்துட்டு வா, சும்மா கொண்டு வை. இது என்னது? சரி வை, கொஞ்ச நேரத்துல பசிக்குதுன்னு கேப்பா, அப்ப கொடுத்துக்கலாம். சரியான ஆளா இருக்கா. மொட்டை மாடியெல்லாம் நான் வரமாட்டேன். மித்ரன் எனக்கு தெரியாம நான் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ஓய், என்ன புருஷன் கூப்பிட்டா வந்துதான் ஆகணும். ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வெளியே வா, இல்ல மொழ கொண்டுருவோம் பாத்துக்கோ. வெளியெல்லாம் வந்தா யாராவது பார்த்தா திட்டுவாங்க. சரி, நீ மேல வாண்டானே கூப்பிடுறேன். எனக்கு பயமா இருக்கு. நான் தான் இருக்கேன்ல குல்ஃபி, வா நம்ம நிலா பார்த்து பேசலாம். நிலா பார்த்து பேசுறதுக்கா? ஷபா, முடியல. நாளைக்கு ஏதாவது பஞ்சு இருந்ததுன்னா காட்டுல மாட்டிட்டு தூங்கிடணும். இப்படி ஒரு புருஷன் இதுக்கு முன்ன ஏதாவது பொண்ணுங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு கேட்டான். தெரிலங்க. ஆனா நானும் ஸ்னோவும் ரொம்பவே லக்கி. கிட்டத்தட்ட 3.5 வருஷமா எப்போ ஒரு பயமும் பாதுகாப்பே இல்லாத மாதிரி எனக்குள்ள எனக்கே ஒரு பயம். எங்க வாழ்க்கையில் நீங்க வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு மட்டும் இல்ல, அம்மாவோட கருவறையில என் ஸ்னோ எவ்வளவு பாதுகாப்பா இருந்திருப்பாளோ அதே மாதிரி இப்ப அவளும் பாதுகாப்பா இருக்கா. இந்த வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல்பாயும் நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்னதாகும் உமை சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூவம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு ஏங்கினேன் நான். என்ன பொண்டாட்டி பாத்துட்டு இருந்தது கிடைச்சதா? நான் என்ன உங்க கூட ரொமான்ஸ் பண்றதுக்காகவா பாத்துட்டு இருந்தேன்? அப்புறம் நான் சும்மா போயிட்டு இருந்தேன். ஸ்னோ அம்மானு முனங்குன மாதிரி சவுண்ட் கேட்டது. ஓ, தூங்காம கண்ண மூடி தூங்குன மாதிரி நடிச்சிட்டு இருக்க எனக்கு கேட்கல, அதுவும் என் மேல படுத்திருக்கா எனக்கு கேட்கல. அந்த பக்கமா போயிட்டு இருந்தவனுக்கு அவ முனங்குன சவுண்ட் கேட்டது, அப்படித்தானே? நீங்க வேற எதையாவது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. சரி சொல்லு, ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணலாம், என்ன தெரிஞ்சது? ஐயடா, யார் ஆராய்ச்சி பண்ணது? நீதான் முழுங்குற மாதிரி பாத்துட்டு இருந்தாலாம். என் பார்வையே அப்படிதான். இப்ப சொல்ல போறியா இல்ல அடுத்து? ஒன்னும் தேவையில்ல. நாங்க 2 பேரும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம். ம்ஹும். அத நினைச்சு அப்படியே பாத்துட்டே இருந்தேன். சரி, அத நினைச்சு எதை பாத்துட்டு இருந்தா? அத நினைச்சு ஸ்னோவை பாத்துட்டு இருந்தேன். விடுங்க. அப்போ என் மதுவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படித்தானே? எல்லாம் ஓகே தான். பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னு சொல்லு, மாத்திரலாம். இந்த பியர்ட்ல ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்கலாம். ரொம்ப ராசியான முடி மது. பியர்ட்ல ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்குன்னு சொன்ன பத்தியா? இது வந்ததுக்கு பிறகுதான் ஹாஸ்பிட்டலே ஆகா ஓகோன்னு வளர ஆரம்பிச்சது. இது ஒண்ணு வந்ததுக்கு அப்புறக்கா? ஏ வலிக்குதுடி. இந்த மூட நம்பிக்கையில நம்புவீங்களா? ஏய் வலிக்குதுடி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதாங்க எல்லாம் ஓகே. அத மட்டும் புடுங்கிட்டேன்னா அதுவும் ஓகே. மது, அது ரொம்ப ராசியான முடிடி. அப்ப கண்டிப்பா புடுங்கியே ஆகணும். அப்போ சரி, எனக்கு என்ன வந்துச்சு? போங்க. பறேன் பொண்டாட்டிக்கு வைக்கட்ட. எப்படியோ ஒரு முடி வெள்ளை முடி வந்துருச்சு. ஏய், அது ரொம்ப வருஷமா இருக்குடி. அதான் வயசான ஒரு தாத்தாவை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. யாரு? நானு. அப்புறம் 29 வயசு வரைக்கும் ஒரு கிளிக்காக காத்துட்டு இருந்திருக்கண்டி. பாரு, காத்துட்டு இருந்த மாதிரி என் கைக்குள்ள இருக்கான். சரி மது, ஸ்னோ கேக்குறான், தம்பி பாப்பா வந்ததுக்கு பிறகு ஊசி போடுவீங்களாப்பா அப்படின்னு. உங்க 2 பேருக்கு வேற வேலை இல்ல, ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க. எனக்குன்னு வந்துச்சு. ரொம்ப பிகு பண்ணாதேனா, அவளே தம்பி பாப்பா தான் முடிவு பண்ணிட்டா. நீ என்ன சொல்ற? நல்லா எதுவும் சொல்லல. என்னை விட்டா நான் நல்லா தூங்குவேன் இப்போ. சரியான தூங்கு மூஞ்சி. ஆமா ஆமா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். உங்களை பாத்துக்கணும், அவளை பாத்துக்கணும், வீட்டுல கௌரி அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுல எம்எஸ் வேற. நாளைக்கு இந்த டாக்டர் பாத்து பாரு. அதான் அன்பு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போனேன்னு கூப்பிட்டுருக்காருலாம். அது மட்டும் இல்ல மது, நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, இனியா வேற நம்ம கூட இருக்கா. அன்புக்கு இனியாக்கு மேரேஜ் முடியட்டும். முடிஞ்சதுக்கு பிறகு ரெகுலரா நீ ஹாஸ்பிட்டல் போகும். அது வரைக்கும் அப்பப்போ நம்ம போய் பார்த்துட்டு வந்தா போதும். அதான் வேற டாக்டர் இருக்காங்க எல்லாம். சரி சொல்லு, உனக்கு பொண்ணா பையனா? போங்க, இது என்ன கேள்வி? புருஷன் கேட்டா பொண்டாட்டி பதில் சொல்லிதான் ஆகணும். அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுலாம், சொல்லிடு. ஸ்னோவோட பிரெக்னன்சி டைம்ல அம்மாவும் அப்பாவும் ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்குன்னு யோசிச்சாங்க. ஏன் அப்படி? ஏன்னா நான் மட்டும்தானே அவங்களுக்கு. எங்க வீட்டுல ஒரு பையன் இல்ல, அதனால அவங்க ஆசைப்பட்டாங்க. அப்புறம் ஸ்னோ பிறந்ததுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமா தான் ஏத்துக்கிட்டாங்க.
அதனால என் மதுக்கு ஸ்னோட ஆசை தான், அப்படித்தானே? நான் அதெல்லாம் பத்தி யோசிக்கவே இல்ல. எங்க விட்டுங்க, அவ எந்திரிச்சிட்டான். அவ என்ன சொல்ற தெரியுமா? இது அவளோட இடமா, அதனால மது எந்திரிச்சு கீழே போவியாம். ஏய் அம்மா, அவ பேசிட்டே இருக்கா, நீங்க பல்ல காட்டிட்டு இருக்கீங்க, நான் எதுக்கு கிளம்பணும்? என் ஸ்னோ எது ஆசைப்படுறாளோ அதுதானே. அவளுக்கு அவ அம்மா அப்பா மேல நீ கீழே போன்னு சொல்றா. அப்போ அவ சொன்னது நான் கீழே போனேன் தானே? அப்படி சொல்லல மது. கை கேட்டா. என்னது டாவா? ஏய் என்னடி பண்ற? அவ போன் சொன்னோன்னா நீங்களும் அவளுக்கு ஜாலியா பேசுறீங்களா? இனிமே நான் இங்க தான் தூங்க போறேன். அப்ப சூப்பர். சூப்பரா. இவ ஒருத்தி. மது வருத்தப்படுவா, மேல வந்துரு. நாங்க அப்பாவும் பொண்ணு இறங்கி வர மாட்டோம், நீ ஏன் வந்துரு மேல? யாரும் எனக்காக இறங்க வேண்டாம், நான் கீழே படுத்துக்கிறேன். சரி வரேன். அப்படியாவது எந்திரிச்சு போயிட்டால்னா நல்லா இருக்கும். எக்ஸாம் தான் முடிச்சதுலாம் நிம்மதியா நல்ல 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கலான்னு பார்த்தா இந்த இம்சை கூட இப்படி வந்து மாட்டிட்டேனே. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. இருங்க வரேன். என் குல்ஃபி சீக்கிரம் வாடி. உன் புருஷன் இங்க எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இரு வரேன். ஐயோ, என்ன எல்லாம் போச்சு. கப்பு கீழே தள்ளி விட்டுட்டேன். இந்த கப்பு சத்தத்துக்கெல்லாம் யார் எந்திரிக்க போறா? நீ மேல வா. ஒய் கண்ணம்மா. பாரதி, விழியோரம் சிறையானே, பெண்ணும் வெட்கத்திலே அறிவாயாய் தோழி, அழகே நீ நாளி, அருகே கொஞ்சம் வாழி, செல்லம்மா, அப்புறம் இதுக்காண்டி உனக்கு ரோலிங் சேர் எடுத்துட்டு வர முடியுமா? கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா, பாரதி காதலியே, கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே, செல்லம்மா செல்லம்மா. ஒய். ஏங்க போன் இல்லாமலே நம்ம பேசுறது நல்லாவே கேட்கும். நீ கத்தி பேசு. 2 வீட்டுல உள்ளவங்களும் ஒன்னா கூடுவாங்க. என் குல்ஃபி, நில வெளிச்சத்துல நீ ரொம்ப அழகா இருக்கல. எனக்குலாம் அப்படி தெரியலையே. உனக்கு தெரியாதுடி, ஏன்னா உன்னை ரசிக்கிற கண்ணு என்கிட்ட எல்லாம் இருக்கு. ஆஹா, சரி, நில வெளிச்சத்துல நான் அழகா இருக்கனா? ஏதோ பாக்குற மாதிரி இருக்கீங்க. அப்போ ஒரு கிஸ் கொடு. யாருக்கும் தெரியாம உன்னை பாக்குறதுக்கு மொட்டை மாடிக்கெல்லாம் வந்திருக்கேன். ஆமா, நாங்க மட்டும் ஊர் உலகத்துல உள்ளவங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா? மது வீட்டுக்காரர் மட்டும் என்ன பார்த்தாரு, ஜாலி முடிஞ்சு. அவர் ஒய்ஃப் கூட நிம்மதியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் பத்தி எல்லாம் யோசிக்காத. அப்புறம் குல்ஃபி, ப்ரீ வெட்டிங் ஷூட்ல நீ ஒரு கவுன் போட்டிருந்தேல, ஒயிட் கலர். உனக்கு கூட கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொன்னியே. ஆமா, அதுல அப்படியே நீ தேவதை மாதிரி இருந்த தெரியுமா? வானத்துல இருந்து ஏஞ்சல் பூமிக்கு வந்தா எப்படி இருக்கும்? அப்புறாணி மாதிரி எல்லாம் இருப்பீங்க. எப்படி இப்படி எல்லாம் பேச தெரியுமா? காதல் வந்துட்டா எனக்கு என்ன? எந்த அப்பாவியா இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசிதான் ஆகணும். இவ்ளோ டிஸ்டன்ஸ் தான் நமக்குள்ள இருக்கு. இங்க வந்துடுறியா? நீ இந்த கம்பி பக்கத்துல வந்து கைய மட்டும் நீட்டு, நான் உன்னை தூக்கிடுறேன். நான் இப்படி வந்ததே தப்பு. மது ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாரு என்ன? அவருக்கு மது கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். இனியம்மா விடிஞ்சதும் ட்ரெஸ் எடுக்க போறோம் தெரியும்ல. ம், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹிந்து முறைப்படி கல்யாணங்கிறதுனால அதுக்கு ஒரு முகூர்த்தப்பட்டு எடுக்கணும். அப்புறம் சர்ச்சுக்கு போடுறதுக்கு உனக்கு கவுன். அதுக்கப்புறம் சர்ச்சில் மாசெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இன்னொரு பட்டு. ஜாலியா இருக்கலாம். எனக்கும் தான். அப்புறம் குல்ஃபி, நிலா பக்கத்துல ஒன்ன வச்சுட்டு, நிலா அழகா இருக்கா நீ அழகா இருக்கியான்னு கேட்டா, நீ தாண்டி அழகா இருக்க. ப்ராமிஸ் ரீ. வேணா நம்ம நிலாட்டையே கேட்டு பார்க்கலாமா? ஓய் நிலா, உன்னை விட என் குல்ஃபி தானே அழகா இருக்கா. இனி எங்க போயிட்டா? எங்க இருந்து சத்தம் வந்திருக்கோம்? இவ ஒத்தையில படுத்திருக்கா. இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா, பனிவிழும் இரவுகளாயிரம், இடைவெளி எதற்கு சொல் நமக்கு, முன்னாரம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன? இனியா லைட் ஆஃப் பண்ணுடி. இனியா ரூம்ல இல்லாத அளவுக்கு இவ தூங்குறான். அவ எங்க போயிருப்பா? சொல்லு நிலா, உன்னை விட என் குல்ஃபி தானே அழகா இருக்கா. அட பாவிங்களா. அது எப்படிடா சொல்லலாம்? இரு குல்ஃபி சொல்லும்.
என் செல்லம்லாம் என் குல்ஃபி தானே உன்னை விட அழகா இருக்கா. ஐயோ, இடி வேற இவ்வளவு பலமா வருது. அந்த கண்டிப்பா மழை வரும். வா போலாம். ஏன் அது இல்ல, என்னை விட உன் பொண்டாட்டி உன் குல்ஃபி தான் அழகா இருக்கா அப்படின்னு நிலாவே அதோட தோல்வியை ஒத்துக்கிட்டு தரணும் இது. இவன் வேற வீட்டை சுத்தி கேமரா மாட்ட சொன்னான். ஏதோ பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்தான். இதுங்க ரெண்டும் தான் பிரச்சனையா? தேவையில்லாம எந்திரிச்சு வந்துட்டமே. இனிமே உனக்கு என்னடா வேலை இங்க? அந்த நீ பேசுறதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இருக்கலாம், உனக்காக எனக்கும் பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. எல்லாம் ஓகே குல்ஃபி, நிலாவே அதோட தோல்வியை ஒத்துட்டு. ஆனா என் குல்ஃபி தான் இப்ப நிலாவோட அழகா இருக்கா. என்னமோ சம்திங் மிஸ் ஆகுதே. என்ன மிஸ் ஆகுது? இப்ப பாரு. என்ன பண்றீங்க? அந்த அண்ணமே அண்ணமே நான் Wow. சொல்லி Super. வந்ததா என்ன? நேற்று உன்னையே உன்னையே நான் அது. எண்ணி வெந்ததாய் சொன்னதா பூங்காற்று உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன் உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருப்பேன் மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மைத்தொட்டு உன்னில் என்னை கரைத்து குல்ஃபி, ஐ லவ் யூ. இனி இந்த பாரதியோட காதலி என் கண்ணம்மா எப்பவும் அழக்கூடாது. என் இனிய கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரக்கூடாது. மித்ரன், வாதி, என்ன தூங்கலையா? தூக்கம் வரல. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தாண்டா, தூக்கம் வராத மாதிரி இருந்துச்சு, அதான் இதுலயே உட்காந்துட்டேன். நீ தூக்கம் வந்துச்சு, அப்புறமா கலைஞ்சிடுச்சு. போய் தூங்குடா. எப்படியும் உன் பாசம்லாம் கீழே வராம நீ தூங்குற மாதிரி இல்ல. சரி, உனக்கு கம்பெனி கொடுக்கற மாதிரியே உட்காந்துக்கிறேன். ஆமாடா, இனிய மாலை இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னமோ சத்தம் கேட்டுச்சேன்னு கீழே வந்து பார்த்தேன். ரூம் வேற ஓப்பன்ல இருந்துச்சு. 2 பொண்ணுங்க தூங்குற ரூம் ஓப்பன்ல இருந்துச்சா. அதான் ஏதாவது ப்ராப்ளமான்னு போய் பார்க்கும்போது இனி அவ ரூம்ல காணோம். அப்புறம் மேல போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது மேல ஒரு காதல் நாடகமே ஓடிட்டு இருக்கு. சரி, அவ முடிச்சிட்டு வந்து தூங்குவா. நீ எதுக்கு அதுக்காக இதுல வெயிட் பண்ணிட்டு இருக்க? அப்படியெல்லாம் இல்லடா, நான் சும்மா உட்காந்துருக்கேன். மித்ரன், நீ சும்மா உட்காந்துருக்கியா இல்ல ஏதாவது காரணமா உட்காந்துருக்கியான்னு எனக்கு தெரியாதா? சரி, இப்ப சொல்லு, எதுக்காக வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ண சொன்ன? அந்த ரூம் டோர் பக்கமா எதுக்காக ஃபிட் பண்ண சொன்ன? இனியாக்கு அன்புக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு பிறகுல இருந்து இனியா எப்பவும் அழுதுட்டே இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு போட்டோ எடுக்க போக முன்னமே அவ கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினேன். சரி, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே சாமோட அப்பா இனியா கிட்ட போய், உன்னை என் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டேன், எப்பவுமே நான் நினைக்கிறதா நடக்கும், உன் அன்பே உன்னை தப்பான பொண்ணுன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வைக்கிறேன் அப்படி பயமுறுத்திட்டு போயிருக்காரு. சாமோட அப்பாவா? அவர் எதுக்குடா அப்படி பண்ணணும்? அது மட்டும் இல்லாம அண்ணன் தம்பி ஃபேமிலி மாதிரி 2 ஃபேமிலியும் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. இந்த வீட்ல ஏதாவது நல்லது நடந்ததுன்னா அது அரசு இல்லாம இல்ல. ஆனா எனக்கு அந்த ஆள் மேல எல்லாம் பெரிய அளவுல நம்பிக்கை இல்ல. ஸ்கூல் லைஃப்ல இருந்தே அந்த ஆள் எனக்கு தெரியும். இதே ஊர்ல இருக்கனாலே என்னமோ அவரை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கு நிறைய இடத்துல. அவர் கேரக்டரும் பிடிக்காது. அது என்ன சொல்றது, க்ளோஸா இருக்கவங்க கிட்ட பாசமா இருப்பாரு. பிசினஸ்ன்னு வந்துருச்சு, பெத்த பையனை பார்க்க மாட்டாரு, கட்டின பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டாரு. எனக்கு அடிக்கடி தோன்ற விஷயம் என்னன்னா, எப்படி சாம்க்கு இப்படி ஒரு அப்பா அப்படிங்கறதுதான். சோ அவரை பத்தி உனக்கு முன்னமே தெரியுமா? டேய், நீ தாண்டா சென்னை, நான் கன்னியாகுமரி தான். சோ சாம் கூட இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது நடக்காததுனால அன்பு மனசுல இனியா மேல தப்பான எண்ணத்தை விதைச்சு கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறாரு, அதானே? அப்படிதான் இனியா கிட்ட சவால் விட்டு போயிருக்காரு. இனியா என்னடானா, எங்களை தூக்கி வளர்த்தவரு அந்த அளவுக்கு இறங்க மாட்டாருனாலும் ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறான். பாசம் கொடுத்து தூக்கி வளர்த்தவர்னா சாம் இனியா எல்லாரும் ஒரே வயசுதான். தான் பையன் வயசுல உள்ள ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாருன்னா உண்மையான பாசத்துல இந்த குடும்பத்தோட பழகிருப்பாரு. அந்த ஆளால எல்லாம் பெர்மனண்டா யார் கூட உண்மையான பாசமா இருக்க முடியாது. இப்பதான்டா எனக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துல வந்துட்டு போகுது. இனியன் கிட்ட இருந்து எனக்கு மெயில் வந்திருந்து, ஒருவேளை நான் இந்த உலகத்துல இல்லைன்னா மது உங்களோட பொறுப்புன்னு இறக்குறதுக்கு முன்னமே அவரை ஏன் பொறுப்புல விட்டுருக்காரு. 27 வயசான ஒரு பையனுக்கு தான் சாவை எப்படி அதுக்கு முன்னமே கணிக்க முடியும்? அன்போட தங்கச்சி யூஎஸ்ல இருக்காங்க. அண்ணனோட கல்யாணத்துக்கு கூடவா வர முடியாம போகும்? அண்ணன் கல்யாணத்துக்கு கூட விடக்கூடாதுங்கிற ஹஸ்பண்ட் யாரா இருப்பான்? இதெல்லாம் யோசிக்கும் போது இந்த வீட்டை சுத்தி என்னமோ ஒரு முடிச்சிருக்க மாதிரி இருக்குடா. சம்திங் இஸ் ஹேப்பனிங். நீ ரொம்ப யோசிக்காதா, அந்த ஆள் எல்லாம் ஒரு டம்மி பீஸ் தான். சரி அதி, காலையில பேசிக்கலாம், நீ போய் தூங்கு. காலையில வேற சீக்கிரமா ட்ரெஸ் எடுக்க போனேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அன்போட கல்யாணத்துக்கு இசை இல்லாமலாம் கண்டிப்பா வருவாங்க. உனக்கு எப்படி தெரியும்?
சும்மா சொல்றேன்டா. அண்ணன் கல்யாணத்துக்கு தங்கச்சி இல்லாமலாம் கண்டிப்பா கடைசி நேரத்துல மனசு மாதிரி வருவாங்க. சரி, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, நான் போய் தூங்குறேன். இப்ப என்னடி? அதான் அண்ணன் தேடுவான் ஆட்டுக்குடி தேடுவான்னு கிளம்பிட்டலாம். மித்ரன் ஸ்டெப்ல உட்கார்ந்திருக்காரு. என்ன மாட்னை. இந்நேரத்துல இவர் தூங்காம என்ன பண்றாரு? வா இனியா. பாத்துட்டாரு. ஏய், போனை கட் பண்ணிடாதா. என்ன பூவெல்லாம் வச்சாச்சா? அதான் மழை வர மாதிரி இருந்ததா, அதான் காய போட்ட துணியெல்லாம் வித்யா ஒழுங்கா எடுத்துட்டாரான்னு பார்க்க போனேன். எல்லாம் எடுத்திருக்காளா? ஆமா எடுத்துட்டான். சரி, போய் தூங்கு. பூ வச்சது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாரா? நீங்க தூங்கல? இல்ல இனியா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் இதுல உட்காந்துட்டேன். நீ போய் தூங்கு. ம். இன்னும் எவ்வளவு நேரம் டிராவல்? என் மச்சான் 1 hour இருக்கும்ல? ஆமா இனியா, 1 மணி நேரம் இருக்கும். ஏன், ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுமா? இல்ல காஃபி, டீ? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அங்க பாருங்க, 2 டாக் போகுது. அது டாக் இல்ல ஸ்னோ, கவ். கோழி, டாக், பா எல்லாம் போகுது. ஏன் ரொம்ப நேரம் உட்கார கஷ்டமா இருக்கா? பாட்டி எல்லாம் இருக்காங்கல்ல, எனக்கே கால் வலிக்குதுன்னா அவங்களுக்கெல்லாம் இன்னமும் கால் வலிக்கும்ல. சரி, எங்கேயாவது நிப்பாட்டி டீ ஏதாவது குடிச்சிட்டு போலாமா? இருங்க. செல்லும், செல்லும் மகையா, ரொம்ப நேரமா காருக்குள்ள இருக்கீங்கல்ல, கால் எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்காம். காரை நிப்பாட்டி டீ ஏதாவது குடிச்சிட்டு போலாமா? மத்த ஒண்ணு வேண்டாம். வண்டி ஏத்துற நேரத்துல என்னத்தையாவது வாய்க்குள்ள போட்டு அமுக்குனாலோ இல்ல குடிச்சாலும் அம்படந்தான். எவட்டியா? ஏன் செல்லு, உங்களுக்கு தான் வயசாயிடலாம். சைடு சீட்ல எல்லாம் உட்கார்ந்து என்ன சாதிக்க போறீங்க? இந்த விண்டோ சீட்டை எனக்காவது தரலாம்ல. இந்த கார்லாம் அத்தானையும் மதுக்காவையும் தவிர எல்லாருமே கல்யாணம் ஆகாதவங்க. ஏன் செல்லு, இந்த வயசான காலத்துல இந்த கார்ல வந்ததுக்கு அந்த கார்ல வந்திருக்கலாம்ல. வயசு புள்ள உனக்கு அத்தை சீட்டு கேட்கும்போது இந்த செல்லு எனக்கு அத்தை சீட்டு கேட்காதா? வித்யா, கார்ல ஏறினதுல இருந்து நீ தான் விண்டோ சீட்டுக்கு சத்தம் போட்டே இருக்க. சரி, சாம் தான் நான் ஃப்ரண்ட்ல வரேன், நீ பேக்ல வான்னு கூப்பிட்டு பார்த்தாரு. அங்கேயே போக மாட்டேன். ஃப்ரண்ட்லயே உட்காந்துட்டு விண்டோ சீட் தான் வேணும்னா அப்படி போடலாமா கார்வால? ஏன், நான் செல்லு கூட தானே பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு எங்க வலிக்குது? நல்லதுக்கே காலம் இல்லப்பா. ஃப்ரண்ட்லயே உட்காந்துட்டு விண்டோ சீட் கேக்குறாங்களே. சரி, நம்ம சீட்டை கொடுத்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்தேன். நீங்க ஒண்ணு உங்க சீட்டை கொடுக்க வேண்டாம், உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. அப்புறம் உன் விருப்பம். என்ன வித்யா, கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ் எடுக்க போறேன்லாம் முடிவு பண்ணிட்டியா? என்ன, எனக்கு ஒரு சாரி, அப்புறம் ஒரு லெஹங்கா, அப்புறம் அங்க போய் முடிவு பண்ணிக்கிறேன். கல்யாண பொண்ணு எனக்கே இவ்வளவு லிஸ்ட் தேவைப்படுமான்னு தெரியல. அன்பண்ணா உன் கழுத்துல தாலி கட்டும்போது நீ வீட்டுல போட்டிருக்க துணியை போட்டிருந்தாலும் நீ அழகா தான் இருப்ப. ஆனா உன்னை சுத்தி இருக்கவங்க நாங்களும் அழகா இருக்கணும்ல. ஆமா, ஏன்னா இவளுக்கு அழகு கம்மி இல்ல. அருண், ஃபாஸ்டா போங்க. போலாம். நீங்க ஓட்ட வேகத்துக்கு போனோம்னா நாளைக்கு தான் போய் சேரவும் போல இருக்கு. அந்த காரை ஓவர்டேக் பண்ண வேண்டாமா? இவளுக்கு வர வேலை இல்ல. டேய், இவ சொல்றா அப்படிங்கிறதுக்காக நீ ஃபாஸ்டா எல்லாம் போயிடாத. வர வேலை இல்ல இவளுக்கு. என்ன நிலா குட்டி? எனக்கு லெஹங்கா தான் வேணும், கவுன்லாம் வேண்டாமா? ஆமா, லெஹங்கா போட்டு இவ இழுத்துட்டே திரிவா. அத அலசி காய வைக்கிறதுக்குள்ள என் உயிரெல்லாம் மாஞ்சி போயிடும். இவளுக்கு கட்டையா கவுன் தான் வாங்கணும். எனக்கு எந்த துணி வாங்கினாலும் தரையெல்லாம் இழுத்துட்டே வரல, அப்படி லாங்கா தான் வாங்கணும்ப்பா. ஆமா, இவ Dress-ஐ வச்சு தர துடைப்பா. அதுக்கப்புறம் அதை அலசும் போது என் உயிர் போறது எனக்கு தானே தெரியும். இங்க பாரு நிலாக்ஷா, தர தூக்குற மாதிரி எல்லாம் தர இழுக்கிற மாதிரி துணி எடுத்தேன்னு வச்சுக்கா, நர நர நாளை கிழிச்சு தூக்கி போட்டாலும் போட்டுருவேன். எனக்கு கீழே வரைக்கும் இழுக்க துணி தான் வேணும். எடுத்துடலாம் செல்லம். நம்ம ஸ்னோக்கு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி உனக்கு எடுக்கலாம். சித்தப்பா, என்னம்மா? ஸ்னாக் எடுக்க மாதிரி எடுத்தா எனக்கு கட்டையெல்லாம் இருக்கும். இல்லடா, உனக்கு சைஸ் பெருசா எடுக்கலாம். அப்ப சரி. ஏன் உத்தரோசா, இந்த சின்ன பொண்ணு வரதா சொன்னாலே இல்லையா? ஐயோ, வாரேன் அம்மா சொன்னா. அந்தா கத்தி கத்தி கூப்பிட்டுருக்கேன். உன் மாமியார் கண்ணுல மண்ணை தூக்கிட்டு வா வா அப்படின்னு. நீங்க முந்துங்க அக்கா, என் மாமியாரை சமாளிச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரரையாவது கொண்டு விட சொல்லேன், நீங்க முன்ன போங்கன்னு சொன்னா. ஏ அப்பா, எப்படி நேரம் அம்மா நிக்குது? இதுல தேவையில்லாம நின்னுகிட்டு இருக்க நேரத்துல இந்த எஸ்கலேட்டர்லயாவது 4 தடவை ஏறி இறங்கிட்டு வந்திருக்கலாம். ஆமா, வயசாகி மண்ணுக்குள்ள போற காலத்துலதான் எஸ்கலேட்டர்ல இசுக்கி இசுக்கி ஏறியது. ஏக்கா கேட்டீங்களா? போன வாரத்துல இந்த அஜய் பையன் இன்ஸ்டாகிராம்ல என்னமோ வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தான். சரி, போன்ல என்னமோ எஸ்கலேட்டர் தான் போயிட்டு இருக்கு போல. என்னன்னு இந்த பயலுகிட்ட போய் பார்த்தா ஒரு நாய் இந்த எஸ்கலேட்டர்ல இருந்து போயிட்டு இருக்கு. நாயா? ஆமாக்கா, வீட்டோல எல்லாம் நாயை வளைக்கதான் வாங்கி போடுவாவ. சோறு கொடுத்து காணாது, இப்படி எங்கேயாவது அடிச்சு துரத்தது. அதுகளுக்கு இந்த எஸ்கலேட்டர், இப்படி எங்கேயாவது பார்க்கு, இதெல்லாம் கண்டோன்னு ஒரே கொண்டாட்டமா இருக்கும். அப்ப இந்த எஸ்கலேட்டர்ல எல்லாம் நாய் கூட போக ஆரம்பிச்சாச்சா? ஆமாம்மா,
மேல ஏறும்போது அது பாட்டுக்கு ஏறி உட்கார்ந்து படுத்துருது. கரெக்டா சேர வேண்டிய இடம் வந்தோடனே காலை எடுத்து வச்சு இறங்கிட்டு மறுபடியும் கீழே இறங்குது. இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்குதுங்க. நாமளும் தான் இருக்கமே அம்மா. போய் சேரத்துக்குள்ளேயாவது ஒரு தடவை ஏறி இறங்குவோமான்னு தெரியல. இதுல வேற என் பயலுக்கிட்ட நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போய் அம்மா ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்கேன். பையன் நல்லா ஏத்தி விடுவான் போலதான் இருக்கு. அட அன்பு குடும்பம் எல்லாம் வர போல இருக்கு. கல்யாணத்துக்கு துணி எடுக்க வரவளோ என்னமோ. என்னக்கா துணி எடுக்க வந்தீங்களா எல்லாரும்? ஆமா இனியா, உங்க 2 பேருக்கு கல்யாணத்துக்கு எங்க பிள்ளைகளோ தான் பாட்டு டான்ஸ் நல்லா ஆடுது. புது துணி வாங்கி தந்தியல்னா தான் டான்ஸ் ஆடுவேன், புது துணி வாங்கி தந்தியல்னா தான் பாட்டு பாடுவேன். ஒரே ஆட்டம் வீட்டோல கிடந்து பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வரலையாக்கா? அதுவளை எல்லாம் கூட்டு வந்தா துணி எடுக்க முடியாதம்மா. அதான் காலமே கிளம்பி மொத வண்டியை பிடிச்சு வந்துட்டோம். ஏமாக்கா வித்யாக்கு பரீட்சை எல்லாம் முடிஞ்சாச்சோ? ஆமாண்டி முடிஞ்சிச்சு. ஓ அதான் இன்னைக்கு கூப்பிட்டாலாம். காலையில கூப்பிட்டுருப்பா போல. அது பிறகு திருப்பியும் போன் பண்ணி சாயந்தரம் போல விடுங்க அக்கான்னு சொன்னா. எங்க கூப்பிட்டா? அதாம்மா எங்களுக்கெல்லாம் எங்க பாடுறதுக்கு ஆடுறதுக்கு தெரியும். அவதான் டான்ஸ் ஆடுறதுக்கு சொல்லி கொடுக்கேன்னு சொன்னா. அது பிறகு அக்கா எனக்கு பரீட்சை போயிட்டு இருக்கு, பரீட்சை முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகுல இருந்து சொல்லி கொடுக்கேன்னு சொன்னா. இன்னைக்கு துணி எடுக்க வந்திருக்கோம்லாம், அதனாலதான் காலையில வேண்டாம்னு சொல்லிருப்பா. சாயந்தரம் போல போன் பண்ணி கேட்டுட்டு அனுப்புங்க. அப்புறம் அக்கா ட்ரெஸ்ஸுக்கு பில் எல்லாம் பே பண்ணிட்டீங்களா? இல்ல அந்த இனிதான் சின்ன பொண்ணு வரதா சொன்னா பாத்துக்கிட்டே இருக்க ஆளை காணையில. போன் பண்ணி பண்ணி போனுக்கே வாயிருந்துன்னு அழுதுறேன் போல இருக்கு. சரி, நீங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் பே பண்ணிடுறேன். ஐயன் அது எப்படி கண்ணா சரிப்பட்டு வரான்? பிள்ளைகளுக்கு துணி எடுக்கிறதுக்கு நாங்க தானே வந்தோம். நீ போய் வீட்டுல உள்ளவங்களுக்கெல்லாம் துணி எடு. இல்ல ஆண்டி, ஒன்னும் பரவாயில்ல. எங்க கல்யாணத்துக்கு தானே ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கீங்க, நானே பே பண்ணிக்கிறேன். இல்ல மக்கா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. தாத்தன் பூட்டன் காலத்துல இருந்து எல்லாரும் ஒரே ஊர்ல தான் இருக்கான். சுத்தி சுத்தி பார்த்தா எல்லாரும் சொந்தக்காரவிய தான். நான் சித்தி முறை எனக்கு எடுத்து தரல, அவ அத்தை முறை அவளுக்கு எடுத்து கொடுத்துருக்க. அப்படி இப்படின்னு பெரிய பிரச்சனை தான் வரும். அதனால உன் வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு சத்தப்படாம இரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க எடுத்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க, நான் பே பண்ணிடுறேன். ஏன்பு இசை வரலையா? இசை வர மாதிரி தெரியலையேக்கா. அங்க கம்பெனிலயும் ஏதோ வேலை இருக்கு போல. அவ ஹஸ்பண்ட் கூட இருக்காலாம், அவரும் பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். பார்த்தே நிறைய நாள் ஆனது போல இருக்கு. சரிப்பா நீ போய் துணி எடு. சரிக்கா வரோம். சரிங்க, பாத்தீங்கன்னா இது எல்லாமே புது மாடல் கலெக்ஷன்ஸ் தான். உங்க பாப்பா ஏற்கனவே ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கான். அவ முகத்துக்கு இந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கான். நல்லாதான் இருக்கு. வேற மாடலும் பார்க்கலாமே. சார் உங்களுக்கு கூட நீங்க 10 நிமிஷத்துல ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க. உங்க ஒய்ஃபுக்கு உங்க பிள்ளைக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க? ஸ்னோக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா தான் பிடிச்சிருக்கு, ரெண்டுமே நல்லா பிடிச்சிருக்கு. வேற கலெக்ஷனை பார்க்கலாமே. என்ன மது, கரெக்ட் தானே? சத்தியமா சொல்றேங்க, நான்லாம் எந்த கடையிலயும் போய் இவ்ளோ டைம் வேஸ்ட் பண்ணதே இல்ல. போனா ஏதாவது ஒண்ணு எடுத்தனா வந்தனான்னு இருப்பேன். இவ்ளோ ஆராய்ச்சியெல்லாம் இனியாவும் வித்யாவும் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு சீக்கிரமா செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஏதாவது ஒண்ணு எடுங்க. இந்த பிங்க் கலர்ல நல்லா தானே இருக்கு. என் பொண்ணுக்கு என் ஒய்ஃபுக்கு நான் செலக்ட் பண்றேன், நீ என்ன வந்துட்டா? உன்னை அவர் தூக்கி தான் வச்சிருக்காரு. உனக்கு ஒரு வழியும் இல்ல. நான் தானே உங்க பின்னாடியே லோலோ நடந்துட்டு இருக்கேன். எனக்கு தான் தெரியும். எனக்கு கடையிலே விலை கூடுதலா இருக்கு, காஞ்சிபுரம் பட்டெல்லாம் எடுத்து காமிச்சிட்டேன். இந்த அக்கா முகத்துக்கு என்ன சாரி கட்டினாலும் அழகா தான் இருப்பாவ. ஆனா உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. தம்பி, முகூர்த்தம்னால எல்லாரும் ரெட் கலர் தான் பாக்குறாங்க. நாங்க கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம்னு பாக்குறோம். என்னடா இன்னுமா முடியல? ஏக்க நான் புதுசா தான் ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த அண்ணனுக்கு ஒரு சாரி கூட பிடிக்கவே மாட்டேங்குது. எங்க எல்லாமே ரெட் கலர், மெரூன் கலர். நார்மலா எல்லா மேரேஜுக்கும் இப்படிதானே யூஸ் பண்றாங்க. கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம்னு பாக்குறோம். ஏன் சார் லவ் மேரேஜா? ஆமா. காலேஜ் லவ்வா இல்ல 2 பேரும் ஒண்ணா வர்க் பண்ணிட்டு அப்படி வந்த காதலா? ஏன் சார் சிரிக்கிறீங்க? பேரண்ட்ஸ் யாராவது வல்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காதல் கல்யாணம் தான். அப்பனா ஒரே ஊரா? ஒரே ஊர் தான். ஓ அப்ப உங்க ஹஸ்பண்ட் வீடு உங்க அம்மா வீடு பக்கத்து பக்கத்துல தான் இருக்கா? ஆமா, என் ஹஸ்பண்ட் வீட்டோட பக்கத்து ரூம் தான் எங்க அம்மாவோட வீடு. என்ன மேம் புரியவே மாட்டேங்குது. இது என்னோட மாமா பொண்ணு தான். இவர் என்னோட அத்தை பையன். ஓ நாங்க 2 பேரும் பிறந்ததுல இருந்தே ஒரே வீட்ல ஒண்ணா தான் இருக்கோம். இது மட்டும் இல்ல, அன்பு பிறந்து 5 நிமிஷம் தாண்டினதும் நானும் பிறந்துட்டேன். அட இது பிறந்த உடனே போட்டு முடிச்சா? சூப்பர் சார் சூப்பர். இப்பதான் புரியுது நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு. டேய் நீ வித்தியாசமா இந்த பீகாக் கிரீன், அதுக்கப்புறம் ராமர் பச்சை, இந்த மாதிரி வித்தியாசமா எடுத்துக்காமி. இப்படி எல்லாம் பல நாளா பிளான் போட்டு காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரவங்க எல்லாம் ரெட் கலர் மெரூன் கலரை விட வித்தியாசமா தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப சரிக்கா, நான் வேற மாடல் எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அண்ணே, நான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய எடுத்துட்டு வரேன். சார் எனக்கு தெரிஞ்சு உங்க பொண்ணுக்கு நீங்க மொத்த கடையுமே அலசி ஆராய்ஞ்சிட்டீங்க. அதுல பெஸ்ட் இது 2 எடுத்து வச்சிருக்கீங்க. மக்க கொஞ்சம் தள்ளி நில்லுமக்கா, இல்ல வழி விடுதியா? அட சொல்லு, சிரிச்சுக்கிட்டே நில்லு. ஏவுட்டு கிரேன் இதுகளுக்கு நடுவுல போய் நிக்கலாம்னு சொன்னா கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல. ஒரு வயசான கிழவி வந்து நிக்காளே அப்படின்னு.
செல்லம் அதெல்லாம் பொம்மை. இன்னைக்கு பாரு போட்டோ எல்லாம் பிடிச்சி என் பியாத்திக்கு இன்ஸ்டாகிராம்ல போட்டு இந்த கிழவிய பார்க்க வராத பயல்வாளை எல்லாம் வாயை பொளக்க வைக்கேன். செல்லும் உன் போட்டோ எல்லாம் நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல போடுறேன். யவுட்டி நீ ஏன் ஒரு உம்மனா மூஞ்சி? ஆமா பரவு இப்ப ஒரு வரியமாவா 2 வரியமாவா தான் கொஞ்சம் திருத்த உண்டு. ஒன்னெல்லாம் அதுவும் ஃபாலோ கூட பண்ணல. உன் பேர பிள்ளைகளோட உன் பிள்ளைகளோட என்ன ஃபாலோ பண்ணணும்னு தான் நான் இருக்கேன். நமக்கு எடு 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 ரெடி. மொத கேமரா ஆன் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லாம் ஆன்ல தான் இருக்கு. நீ நில்லு செல்லும். என்ன டாக்டரே செலக்ட் பண்ணி முடிஞ்சா? முடிச்சிட்டோம் அன்பு. எப்பவும் போல என் பிள்ளைக்கும் என் பொண்டாட்டிக்கும் நான் தான் செலவு பண்ணணும். என் உரிமையை பறிக்காதீங்க அப்படின்னு சொல்ல போறீங்களா? ஆஹா, அப்படியெல்லாம் எஸ்கேப் ஆகிட முடியாது பாணி. அது வேற, உங்க கல்யாணத்துக்கு எடுக்கிறது வேற. இந்த விஷயத்துல நீங்க தான்ப்பா பே பண்ணி ஆகணும். அதான் நீ பார்த்தேன். இது இது எப்படி சாத்தியமாகும்? இனி ஒரு நிமிஷம் இரு வரேன். நைட் டின்னர் பார்ட்டில பார்க்கலாம். இது ஓகே ஓகே see you bye. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இனியா இனியா எதுக்குடா இப்படி கடல்ல நின்னு கத்திட்டு இருக்க? நம்ம இங்க பார்த்த விஷயத்த சாம் கிட்ட சொல்லலாமா இல்ல வேண்டாம்? சாம், உடனே எல்லாரையும் காருக்கு வர சொல்லு. உடனே வீட்டுக்கு கிளம்பணும். என்ன வீட்டுக்கு கிளம்பணுமா? மச்சான் பசங்க எல்லாருக்கும் துணி எடுத்தாச்சு, பொண்ணுங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் எடுத்தாச்சு. எடுத்தது வரைக்கும் போதும் சாம். அப்புறம் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். எடுத்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நான் பே பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆபீஸ் விஷயம் மச்சான், அவசரமா வீட்டுக்கு போகணும். இவன் ஒருத்தன் எங்க போனாலும் சுடு தண்ணி கால்ல ஊத்திட்டே நிப்பான். இரு கூப்பிடுறேன். இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் பாக்குறது உண்மையா இல்ல நான் கேட்ட விஷயங்கள் உண்மையா? என்ன சார் அவ்வளவு முக்கியமான மீட்டிங்கா? ஆமா. இனியா, இசைக்கு ஃபோன் பண்ணி இல்ல நீ ஃபோன் பண்ணு. கூப்பிட போறீங்களா அவள? இல்ல ஒருவேளை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அவ இந்தியா வந்திருக்கலாம்ல. நல்லா வருவா நீங்க கூப்பிடாம. இல்ல நீ கால் பண்ணு. அவ யூஎஸ்ல இல்லனா யூஎஸ் நம்பருக்கு கால் போகாதுல. ஒருவேளை அண்ணன் கல்யாணத்துக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கிளம்பி இருந்தாள்னா? வான் தங்கச்சி தானே, நீ கூப்பிடாம நல்லா கிளம்புவான். கால் பண்ணாய். சொல்லுமா கல்யாண பொண்ணு எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன் இசை. என்னம்மா கல்யாண பொண்ணு, என்ன இன்னும் மறக்காம வச்சிருக்க போல. இசை என்ன வேலை பார்த்துட்டு இருக்கியா? ஆமாண்டி இன்னைக்கு லீவ் இல்ல. உன் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு ஒர்க்கிங் டேயா? ஆமா இனியா, அவரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க வேலையெல்லாம் நான் தானே பார்த்தாக்கணும். இப்ப கொஞ்சம் முன்னதான் வீட்டுக்கு வந்துட்டு ஆபீஸ் போனாரு. மறுபடியும் அவர் வீட்டுக்கு வரதுக்குள்ள வீட்டு வேலையெல்லாம் முடிக்கணும். நான் ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடவா? சரி சரி. கேட்டீங்களா, யூஎஸ் நம்பருக்கு தான் கால் போகுது. என்ன சொன்னா? கொஞ்சம் முன்னதான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு அப்படின்னா? இதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாரு, வந்துட்டு மறுபடியும் ஆபீஸ் போறாரா இருக்கும். ஓ அப்படியா, சரி சரி. திடீர்னு எதுக்கு கூப்பிட்டுருப்பா? சரி நம்ம ஞாபகம் வந்திருக்கோம். ஹலோ. அண்ணே, முதல்ல இந்த தங்கச்சிக்கு உன் போன்ல இருந்து போன் வந்திருக்கு. சரி, எங்க இருக்க? உனக்கு தெரியாத அண்ணே, நீங்க யாருமே என்ன பார்க்க கூட முடியாத இவ்ளோ தொலை தூரத்துல இருக்கேன். எங்க இருக்கேன்னு பக்கத்து தெருவுல இருக்கவள்கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறேன். உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க. சரி, இப்ப எங்க? ஆபீஸ் போயிருக்காங்க அண்ணே. இந்தியால இருக்க ஆபீஸ்க்கா இல்ல யூஎஸ்ல இருக்க ஆபீஸ்க்கா? அண்ணே, ஐ மீன் இப்ப அவர் இந்தியால இருக்காரா இல்ல யூஎஸ்ல உன் கூட தான் இருக்காரான்னு கேட்டேன். ஏன் ஏன் கூட தானே இருக்காங்க, ஏன் திடீர்னு இதெல்லாம் கேக்குறேன்? சரி வை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஹலோ ஹலோ அண்ணே. சூப்பர் அம்மோ, இந்த அண்ணன் கிட்டயே நடிக்க ஆரம்பிச்சிட்டேலாம். அதானே உன் நாடகம் சாம கழட்டி விட்டதுல இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் இதுவா இப்ப முக்கியம்? எதுக்கு எனக்கு போன் பண்ணி இப்படி எல்லாம் திருவி திருவி கேட்டான்னு தெரியலையே. என்ன அன்பு, இந்த நைட்ல என்ன பார்க்க வந்திருக்கீங்க? எனக்கு அவசரமா இனியாவை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, நான் ஒரு 4 days வெளியே போக வேண்டியதா இருக்கு. வெளியே போகணுமா? விளையாடுறீங்களா? அன்பு, நான் 5 நாளையில உங்களுக்கு கல்யாணம். 4 days வெளியே போனோம்னா என்ன அர்த்தம்? இல்ல மித்ரன், சாம்க்கு கூட தெரியாம தான் நான் சடனா கிளம்புறேன். ஒரு முக்கியமான மீட்டிங்காக நான் வெளியூர் கிளம்ப வேண்டியதா இருக்கு. இது மட்டும் நான் அட்டன் பண்ணலைன்னா இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்க பெரிய ப்ராஜெக்ட் எங்க கையை மீறி போயிடும். சரி, அதுக்காக கல்யாண நேரத்துல சாம் அனுப்பலாமே. இல்ல மித்ரன், இந்த மீட்டிங்க்கு எம்டி நான் தான். அதாவது யாரையும் நம்புறதா இல்ல, நான் தான் களத்துல இறங்கணும்னு ஆசைப்படுறேன். சில கண்ணமூச்சி ஆட்டம் என்ன சுத்தி நடந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு. சோ நான் களத்துல இறங்க தான் நான் ஆசைப்படுறேன். சரி, என்னமோ சொல்றீங்க, எனக்கு புரியல. ஆனா வீட்ல எல்லாம் பேசிட்டீங்களா? வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் இப்போதைக்கு தெரிய வேண்டாம். நான் கிளம்புனதுக்கு பிறகு இன்னைக்கு நைட் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிறேன்.
இனியாவை மட்டும் சமாதானப்படுத்திட்டு நான் வரது வரைக்கும் இனியாவை பத்திரமா பாத்துக்கோங்க. கண்டிப்பா என் கூட இருக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு தான். ஆனா கல்யாண நேரத்துல இப்படி நீங்க வெளியூர் அப்படி இப்படின்னு அவசரமா போறதுதான் சரிப்பட்டு வரல. நான் போகலன்னா தான் அது தப்பா போகும். அப்போ ஓகே. என்ன அன்பு இந்த நேரம்? குல்ஃபி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. வழக்கமா போன்ல தானே என்னையும் தூங்க விடாம நடிச்சிட்டு இருப்பீங்க. என்ன? இனியா, நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. கம்பெனில ஒரு ரகசிய மீட்டிங். அவசரமா நான் வெளியூர் போயே ஆகணும். போயிட்டு நாளைக்கு காலையில வருவீங்களா இல்ல சாயந்தரம் வருவீங்களா? பர்றா. குல்ஃபி, நான் நான் வரதுக்கு 4 days ஆகும். அதாவது நம்ம கல்யாணத்துக்கு முதல் நாள் ரிசப்ஷன் அன்னைக்கு நான் வந்துருவேன். என்னங்க சொல்றீங்க? இந்த நேரத்துலயா? நம்ம கல்யாணம் நடக்க போற ஒவ்வொரு செகண்டையும் நம்ம அணு அணுவா ரசிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. முதல் நாள் வருவீங்கன்னா எனக்கு புரியல. குல்ஃபி, நான் உங்களை எங்கேயும் விட்டுற மாதிரி இல்ல. நீ பேசிட்டு இருந்தே, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். நான் விட மாட்டேன் போங்கள. எந்த மீட்டிங்கா இருந்தாலும் இது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான நேரம். இத போய் தூக்கி போட்டு மீட்டிங் தான் முக்கியம்னா? இனியா, இந்த இடத்துக்கு அப்பாவும் மாமாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியும் இல்ல ஆபீஸ் விஷயத்துல. இந்த மீட்டிங்க்கு சாம்க்கு கூட தெரியாம தான் நான் போக வேண்டியதா இருக்கு. சந்தோஷமா நான் அனுப்பி வை குல்ஃபி. உன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முந்தின நாளே நான் வந்துருவேன். ஒருவேளை என்னால அப்ப வர முடியலனாலும் முகூர்த்த நேரம் முடியறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்ன கூட நான் வந்து சேர்ந்துருவேன். எங்கேயும் போக வேண்டாம். அதுவும் இந்த டைம்ல நான் உங்களை அனுப்புறதா இல்ல. செல்லம்லாம், நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. நான் வந்ததுக்கு பிறகு உனக்கு டீட்டெயிலா எல்லாமே சொல்றேன். எனக்கு பயமா இருக்குங்க. ஏற்கனவே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா நடக்காதான்னு பக்குன்னு இருக்கு. இங்க பாரு, குறிச்சு வச்சிருக்க தேதியில நல்ல நேரம் முடியறதுக்கு முன்ன உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். மேபி முந்தின நாள் நைட்டு வரலனாலும் குறிச்ச நேரத்துக்குள்ள உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். சிரிச்சு அனுப்பி வைடி. என்ன இப்படி அழுதே அனுப்பும்போது எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். வந்துருவீங்களா? உன் பயம் கவலை எல்லாமே உன் கண்ணில் தெரியுது குல்ஃபி. இனியா, நான் கண்டிப்பா வருவேன். ஒருவேளை முன்ன பின்ன ஆனா கூட நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. போன் பேசிட்டே தானே இருப்பீங்க? கான்டாக்ட்ல தானே இருப்பீங்க? உன்கிட்ட எப்பவும் பேசிட்டே தான் இருப்பேன். கான்டாக்ட்லயே தான் இருப்பேன். நீ பயப்படாம மித்ரன், மது, வித்யா எல்லாரும் இருக்காங்க. எல்லாம் சந்தோஷமா இரு. யாரு? அனாமிகா இசை. என்ன தெரியலையா? சொல்லு. என்ன என்ன இசை? என் கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாத பொண்ணு மாதிரி பேசுறேன். உன் நம்பரை எப்படி வாங்கி கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ற தெரியுமா? எனக்கு எதுக்கு நீ கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ணணும்? இசை, உன் தங்கச்சி பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான். எந்த தங்கச்சி? உனக்கு எத்தனை தங்கச்சி உண்டு? எனக்கு 2 தங்கச்சி உண்டு. அம்மா, நீ எந்த தங்கச்சியை பத்தி பேசுற? என் தங்கச்சி பத்தி உனக்கு என்ன? இசை, உன் தங்கச்சி பத்தின முக்கியமான ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். நான் இப்போ உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கியா? அனாமிகா, அண்ணனுக்கும் இனியாக்கும் கல்யாணம் நெருங்கிட்டே இருக்கலாம். 2 நாளைக்கு முன்ன அண்ணன் எனக்கு கால் பண்ணி எங்க இருக்க, எப்படி இருக்க, ஹஸ்பண்ட் ஆபீஸ் போனாரா அப்படி இப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டான். அங்க எல்லாம் ஓகே தானே? உனக்கு என்னம்மா, இங்க எல்லாம் ஓகே தான். நீ ஒரு நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி யூஎஸ்ல செட்டில் ஆயிட்ட. சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள தான் உங்க ஃபேமிலியில யாரும் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களே. நீ சாம நிம்மதியா இருக்க விடல. இப்போ உன் தங்கச்சியா? இரு, ஒரு நிமிஷம், யாரோ வந்திருக்காங்க. யாருன்னு பாத்துட்டு வரேன். இரா நமிக்கா, நான் வரேன். யார் தான் இப்படி விடாம பெல் அடிச்சுட்டே இருக்காருன்னு தெரியலையே. உள்ள வரலாமா? ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஒன்றும் இல்ல, இந்த 3 எபிசோட்ல 100வது எபிசோட் வர போகுது. கிட்டத்தட்ட கதையோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம முடிச்சிட்டோம். 100வது எபிசோட்க்கு அப்புறம் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கோம். சும்மா அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு அட்மின் கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. 100வது எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோல கண்டிப்பா எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. கமெண்ட்ஸ்க்கு ஒழுங்கா ரிப்ளை பண்றது கிடையாது. சோ என்ன பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இல்ல என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. 100வது எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா பதில் சொல்றோம். தேங்க்யூ.